ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகும் நல்லா பொரியட்டும், பருப்பும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதில் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு அரை நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதிலே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு அரை நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலேயே நாம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நாம் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே 2 ஸ்பூன் தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கலக்கு கலக்கிட்டு அடுப்பை நாம் நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.